Hello, dear viewers. Welcome to yet another episode of Deep Dive. Today, we have with us our renowned Indian director, Mr. N. Linguswamy. He is a director, screenwriter, and also a producer. Welcome, sir. Please. Today, here you are with us at Christu Jayanti University. How do you feel about it? குட். இது 2வது முறை வரேன் இந்த காலேஜுக்கு. 3வது முறை கூட சொல்லலாம்னு நினைக்கிறேன். என்னுடைய டாக்டருடைய அட்மிஷனுக்காக நான் வந்தேன். அவங்க சைக்காலஜி இங்கே படிக்கிறாங்க, எம்எஸ்சி சைக்காலஜி. முதல் முறை வரும்போதே எவ்வளோ அற்புதமாக அந்த ஃபாதர் வந்து ரிசீவ் பண்ணி என்னை இந்த ஸ்டூடியோ மொத்த இடத்தையும் காட்டினாங்க. ஒரு 16,000 ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறதா சொன்னாங்க, வெவ்வேறு ஸ்டேட்லேருந்து. ரொம்ப அற்புதம். நான்லாம் ஒரு சின்ன ஒரு வில்லேஜிலேருந்து வந்த ஒரு ஆள். இந்த மாதிரி ஒரு கேம்பஸ் பார்த்தோன்னே எனக்கெல்லாம் பெரிய ஆச்சரியம். இவ்வளவு டெக்னிக்கலாக, இவ்வளவு நவீனமாக, பசங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஐ ஓப்பனராக, அடுத்த கட்டத்துக்காக இருக்கிற மாதிரியான ஒரு பல விஷயங்கள் உள்ளே இருக்குது. அது பார்க்குறப்ப ரொம்ப பிரமிப்பாகவும் ஆச்சரியமாகவும் இருக்குது, பெருமையாகவும் இருக்குது. ஓகே சார், நீங்கள் ஒரு டைரக்டராக ஸ்டார்ட் பண்ணப்போ இந்த இண்டஸ்ட்ரி ஹவ் இஸ் இட் அண்ட் ஹவ் ஹேஸ் இட் எவால்வ்டு நவ்? முதல்லலாம் இந்த மாதிரி இன்டர்வியூ கொடுத்தோம்னா மைக்கை கையில் பிடிச்சிட்டு பேசிகிட்டு இருப்போம். இப்போ பாருங்க, பட்டன் மாதிரி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு இன்டர்வியூ செஷன்லேயே இவ்வளோ நவீனமாக மாறின பிறகு டிஜிட்டல் உலகம் வந்து ரொம்ப பெருசாகிடுச்சு. முதல்லலாம் நம்ம படம் ஷூட் பண்ணணும்னு சொன்னால் ப்ரொடியூசரை கதை சொல்லி முடித்தோடனே எத்தனை அடி ஷூட் பண்ணுவேன்னு சொல்லி கேட்பாங்க. எத்தனை கேன், உதாரணத்துக்கு வந்து 60 ரோல் ஷூட் பண்ணுவியா, 50 ரோல் ஷூட் பண்ணுவீங்கலாம் கேட்பாங்க. இப்போல்லாம் வந்து டிஜிட்டல் வந்தது பிறகு நம்ம எவ்வளோ வேணுமா ஷூட் பண்ணலாம், எத்தனை கேமரா விஷயம்னா ஷூட் பண்ணலாம். அதே மாதிரி எல்லா ஏரியாக்குள்ளேயும் எடிட் சைட்லேருந்து ஆரம்பித்து இப்போ இன்னும் கொஞ்சம் ஏஐ வேற வந்துருச்சு இப்போது. அதனால் ஒரு மானிட்ரு வந்துருச்சு. ஸ்பாட்லேயே எடிட் பண்ணி அங்கேயே பார்த்து எதை குறைஞ்சா திருப்பி மறுபடியும் எடுத்துக்கலாம். முதல்ல பென்கர் மாதிரி படம் எடுக்கும்போது அவ்வளோ பெரிய படத்தை வியூ பாயிண்டில் பார்த்துட்டு அவ்வளோ பெருசாக எடுத்திருக்காங்க அப்போது, எந்த டெக்னிக்கல் இல்லாத காலத்தில். ஆனால் இப்போ பாகுபலி மாதிரி படம் பண்ணும்போது ஒரு அருவி வேணும்னு சொன்னால் இந்த ஹைட்டில் ஒரு அருவி ஷூட் பண்ணிவிட்டு அதை பல மடங்காக நம்ம மாற்றிக்க முடியும் ஸ்க்ரீனில். அது மாதிரி எல்லா சௌகரியங்களும் இருக்குது. இந்த ஒரு ஸ்டூடியோ போதும், மொத்த படத்தை எடுத்து முடிச்சிடலாம். விர்ச்சுவல் ஸ்டூடியோ வந்துருச்சு. நம்ம எல்லா லொக்கேஷனும் போய் எடுக்கணும் அவசியம் இல்லை, ஒரு ஃப்ளோர்லேயே எல்லாத்தையும் உருவாக்க முடியும். அதுக்கான எல்லா சௌகரியம் வந்துருச்சு. இருந்தாலும் இவ்வளவு வந்தாலுமே கிரியேஷனுங்கிறது வந்து அது வந்து ஆர்கானிக்காக, நிஜமாக, உண்மையாக, கண்ணீரோடையும் வேர்வையோடு இருந்தால் மட்டும்தான் இது எல்லாம் பயன்படும். ஆமாம். ஸோ தட் வாஸ் வெரி இன்சைட்ஃபுல் சார், தேங்க்யூ. ஸோ மை நெக்ஸ்ட் கொஷின் இஸ், டைரக்டருக்கு தான் தெரியும் ஹவு மெனி டிஃபிகல்ட்டிஸ் தே ஃபேஸ் வைல் ஷூட்டிங் அ மூவி. வாட் ஆர் த டிஃபிகல்ட்டிஸ் தட் யூ ஹவ் ஃபேஸ்ட் வைல் மேக்கிங் அ மூவி? ஒரு படங்கிறது ஒரு ஆர்ட் இருக்குன்னு சொன்னால் நம்ம தனியாக உட்காந்து வரைகிறது, நம்ம என்ன நினச்சோமோ அதை வரைஞ்சிடலாம். ஆனால் சினிமா பல பேர் சம்மந்தப்பட்டது. நம்ம நினச்ச விஷயத்த நினச்ச மாதிரி ஸ்க்ரீனில் வர்றதுக்கு நம்ம கூட இருக்கிற கேமராமேனு, ஆர்ட் டைரக்டரு, ஆர்டிஸ்ட்டு எல்லாரும் புரிய வைக்கணும் நம்ம ஃபஸ்ட்டு. அதனால தான் ஒரு டைரக்டரை எப்பயுமே ஒரு கேப்டன் ஆஃப் தி ஷிப்புன்னு சொல்லுவோம். ஏன்னா நம்ம கண்ணில் நினச்சதை, உள்ளே நினச்சதை நம்மளுக்கே ஃபஸ்ட்டு அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் தான் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக தான் தெரிய ஆரம்பிக்கும். தெரிஞ்ச மாதிரி கொஞ்சம் நாளைக்கு நடிப்போம் நம்மளே. மற்றவங்க பயந்துருமா, நம்மளுக்கே தெரியலன்னு சொன்னால் மற்றவங்க பயந்துருவாங்க. அதனால் அப்படியே வந்து எல்லாமே தெரிஞ்ச மாதிரி நடித்து கொஞ்சம் கொஞ்சமாக அதை கண்ணில் பார்த்து மற்றவங்களுடைய ஒத்துழைப்போட மிக அழகாக அதை வந்து எடுத்துகிட்டு போகணும். கைட் பண்ணும், கன்வின்ஸ் பண்ணும். இப்படி கைட் பண்ணி கன்வின்ஸ் பண்ணி இது இல்லை சார், இப்போ ஒரு லொக்கேஷன் பார்க்க போகிறோம், இந்த லொக்கேஷன் நான் இது இல்லைன்னு சொன்னாலே அப்போ நம்ம மைண்டில் ஒன்று பார்த்துருக்கோம்னு அர்த்தம் தானே. இந்த பெர்ஃபார்மன்ஸ் இல்லை சார்னு சொன்னாலே நம்ம ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஆல்ரெடி பார்த்துருக்கோம்னு அர்த்தம் தானே. அதனால் நம்ம நினச்ச ஒன்று வர வரைக்கும், அதை நான் உதாரணத்துக்கு எப்பயுமே ஒரு உதாரணம் சொல்லுவேன். இந்த ஒரு வயலில் ஒரு ஊரில் காட்டில் வேலை பார்க்கும்போது கோடாலி கிணத்துல ஒரு தண்ணியில் விழுந்துடும். அந்த கோடாலிக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பான், பழைய கதை. அப்போ கடவுள் வருவார், வந்துட்டு உள்ளே வந்துட்டு ஒரு தங்க கோடாலி எடுத்து காட்டுவார், இது உன் கோடாலியான்னு. அவன் இல்லைன்னு சொல்லுவான். தங்கண்டா, அதுவே இல்லைன்னு சொல்கிறான். திருப்பி மறுபடியும் உள்ளே போயிட்டு வைர கோடாலி எடுத்து காட்டுவார், இதா இல்லை. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா அவன் கோடாலி மரம் வெட்டுற கோடாலி இரும்பில் வரும், இதுதான் சார்மா. ஏன்னா அவனுக்கு கோடாலி மரம் வெட்டுறதுக்கு இரும்பு கோடாலி தான் வேணும்.
அது மாதிரி நமக்கான இது என்னங்கிறது ம். நம்ம வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணணும். பேஷன், லவ். சமீபத்தில ஒரு டைரக்டர் இன்னைக்கு பைசன் படம் மிகப்பெரிய வெற்றி எல்லாமே சொல்றாங்க. ம். அற்புதமா இருக்குன்னு சொல்றாங்க. அந்த படத்துடைய மாரி செல்வராஜ் ஒரு இன்டர்வியூ குடுத்திருந்தாரு. ம்ஹ்ம். சமீபத்திய டைரக்டர் அவர் குடுத்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு ஷாட்டுங்கிறது நான் கடவுளோட உரையாடுற மாரி நெனச்சுக்கிறேன். அவ்வளவு மனசோட தான் நான் ஒரு ஷாட் எடுக்கிறேன்னு சொன்னாரு. அது எனக்கு ரொம்ப Okay. பிடிச்சிருந்தது. That's very nice, sir, to hear from you what are the challenges and everything. What advice do you give for the people who want to pursue media, who want to get into the film industry? ஆம், நம்ம நெறைய பார்க்குறாங்க இப்போ உள்ளவங்க. ம். படிக்கிறது குறைஞ்சு போயிடுச்சு. படிச்சா என்ன நடக்கும்னு சொன்னா, ஒரு இமேஜினேஷன் வந்து நம்மளுக்கு வந்து வளரும். யாராவது எல்லாரும் பார்க்கும்போது படிக்கிற ஒருத்தன் இருந்தான்னு சொன்னா, அவனுக்கு இன்னும் எக்ஸ்ட்ராவா ஒரு தகுதி வளரும். ம். அதனால பார்க்கிறத விட படிங்க. சிறுகதைகளோ, நாவலோ ஏதோ ஒண்ணு படிச்சுட்டே இருங்க. இப்போ பொன்னியின் செல்வன் கதைய ம். படிச்சா, அதில நம்மளுக்கு ஒண்ணு விரியும். அந்த மாதிரியான ஆமா. ஒரு கோட்டை, அந்த மாதிரி 1000 குதிரைகள் வந்துச்சுன்னு சொன்னா, அத நீங்க ஒண்ணு விசுவல் பண்ணி பார்ப்பீங்க. ம். அதனால படிக்கிற பழக்கத்த தயவு செஞ்சு இப்போ உள்ள ஜெனரேஷன்ல எடுத்துக்கணும்னு நான் வந்து சொல்றேன். அது கஷ்டம் தான். அது உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு பிடிபடாது. ம். ஒரு பக்கம் படிக்கிறப்பயே தூக்கம் வர மாரி இருக்கும். ஆமா. ஆனா, படிக்க படிக்க பிராக்டிஸ் ஆச்சுன்னா, அது ரொம்ப மிகப்பெரிய விஷயம். ம். ஒரு விசுவல் மீடியாக்குள்ள, ரைட்டிங்குள்ள வர்றதுக்கு முன்னாடி, உலகம் மொத்தமும் இருக்கிற மிக சரியான விஷயங்கள தேடி தேடி படிக்கணுங்கிறது தான் என்னுடைய அட்வைஸ். Yeah. Thank you so much for being here with us today, sir. It was a really great session. தேங்க் யூ. இந்த மாதிரி ஒரு கல்லூரியில, இவ்வளோ அற்புதமான ஒரு கேம்பஸ்க்குள்ள நான் வந்து எல்லாருக்கும் பேசினதும், இந்த மாதிரி இன்டர்வியூ குடுத்து உங்களோட கலந்துக்கிட்டதுலயும் நான் ரொம்ப சந்தோஷமாவும், பெருமையாவும் நினைக்கிறேன். Thank you, sir. நன்றி.